ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனசேகரன். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னம்னா, செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஐடி டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட் சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்ப அந்த சாய்ஸ் லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 2024 பேஸ் பண்ண ரேங்க் கட் ஆஃப் வச்சு தான் நம்ம வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை காலேஜஸ் இருக்கு, எந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ல கொண்டு வரலாம், எதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சம்பந்தமா தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து நமக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலுமே நமக்கு வந்து ரேங்க்குங்கிறது வந்து அந்த ரேங்க் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ரேங்க்ல வந்து பெரிய அளவுல மாற்றம் வராது. ஸோ ரேங்க் பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே நம்ம ஆல்ரெடி நிறைய சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல செகண்ட் ரவுண்ட் சிஎஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம ஐடி வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஐடியும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் கேட்டகரிக்கான லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கறத கொடுக்க போறோம். ஓப்பன் கேட்டகரி அப்படின்ட்டு தனியா எந்த ஒரு கம்யூனிட்டியும் கிடையாது. ஸோ அது ஒரு ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையஸ்ட் மார்க் இருக்கக்கூடிய எந்த ஒரு காலேஜ்லயுமே முதல் 31% பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் கேட்டகரியில தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல ஃபில் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க கம்யூனிட்டி, நீங்க பிசியா இருந்தா பிசி, எம்பிசியா இருந்தா எம்பிசி, எஸ்சியா இருந்தா எஸ்சி, இப்படி அந்த 31% ஃபில் ஆன பிறகுதான் உங்களுக்கு அடுத்தது அந்தந்த கம்யூனிட்டிக்கான சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ நமக்கு வந்து ஓப்பன் கேட்டகரி ஒரு காலேஜினுடைய ஓப்பன் கேட்டகரிக்கான மார்க்கோ அல்லது வந்து நமக்கு கட் ஆஃப் மார்க்கோ அல்லது வந்து அதுக்கான ரேங்க் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, ஓப்பன் கேட்டகரியில உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்குது அப்படின்னா அந்த காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பிசி கேட்டகரியா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு தாராளமா அந்த கோர்ஸ் கிடைக்கும். அடுத்தது எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, இந்த மாதிரி நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலுமே உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி தான். சரிங்களா? ஸோ ஓப்பன் கேட்டகரியோட மார்க் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க பிசி கேட்டகரியா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும், எஸ்சி கேட்டகரியா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஓப்பன் கேட்டகரியை வந்து நம்ம ஃபர்ஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதே போல உங்களுக்கு செப்பரேட்டா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்க பிசியா இருந்தாலும் சரி, எம்பிசி, டிசி, நீங்க எந்த கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம வந்து டெஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த பிடிஎஃப் ஃபார்ம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த பிளேஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இதுல சின்னதா நம்ம ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இல்லாத காலேஜஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான காலேஜஸும் அதே போல தேர்ட் ரவுண்டுக்கான காலேஜஸும் தான் இதுல இருக்காது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எது டாப் காலேஜஸ், எது வந்து ரொம்பவே லோவஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நீங்க இதுல இருக்கிறபடியே நீங்க ஆர்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய மார்க்கை பொறுத்து, அதே போல வந்து நீங்க எந்த பர்டிகுலரா எந்த ஏரியால காலேஜஸ் பாக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் நமக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காலேஜுக்கு நம்ம எந்த பிளேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறதா வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க ஒரு காலேஜ் டாப் காலேஜ் நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அது வந்து ரேங்க் வைஸ்ல பார்க்கும்பொழுது ஒரு ஆவரேஜான ஒரு காலேஜா இருக்கலாம். அதே போல நீங்க ஒரு சின்ன காலேஜா நினைச்சிட்டு இருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ரேங்க்ல வந்து அது வந்து முன்னாடி பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜா இருக்கலாம். அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜா இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் காலேஜோடைய ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து எந்த காலேஜுக்கு எந்த பிளேஸ் நம்ம கொடுக்கலாம், எந்த ஆர்டர்ல நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ஒரு பிடிஎஃப் கூகுள் டிரைவோடைய லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல உங்களுடைய கேட்டகரிக்கு சாய்ஸ் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கா வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுவும் ஃப்ரீ தான். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இதே போல நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு கோர்ஸுக்குமே நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்க போறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அந்த உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பா வந்து செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கண்டிப்பா நம்மளுடைய சப்போர்ட் இருக்கும். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க சாய்ஸ் லிஸ்ட் பத்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.